நம்ம ரஜினி சார் தற்போது வேட்டையின் படப்பிடிப்பு முடிச்சுட்டு கூலி படத்துடைய படப்பிடிப்புல இணைய இருக்காரு. இதன் படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா வர ஜூன் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போவதாக தகவல் எல்லாம் வெளியாகிடுச்சு. ஜெயிலர் படத்தை போலவே ரஜினி சாருடைய கூலி படத்திலுமே மல்டி ஸ்டார் படமாக உருவாக இருக்காம். ஸ்ருதி ஹாசன் போன்ற சில பிரபலங்கள் இந்த படத்துல ஒப்பந்தமாகியும் இருக்காங்களா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரிக்கவும் இருக்காங்க. நெல்சன் இயக்கத்துல ரஜினி சார் நடிப்புல வெளியான ஜெயிலர் படத்தை நம்ம சன் பிக்சர்ஸ் தான் தயாரித்தாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த படத்துல நம்ம அனிருத் சார் அவர்கள் தான் இசையும் அமைக்கிறார். இதனடுத்து ரஜினி சாருடைய அடுத்தடுத்த படங்களை தயாரிக்கும் பணியில சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ரஜினி சாருடைய அடுத்தடுத்த படங்களை லாக் பண்ணிட்டாங்க. சோ அதன்படிதான் கூலி படத்தை லோகேஷ் வச்சு நம்ம ரஜினி அவர்களை லாக் பண்ணிட்டாங்க. அதோட இதுவரைக்குமே ரஜினி சார் மற்றும் லோகேஷ் வாங்காத அளவிற்கு சம்பளத்தையுமே வாரி கொடுத்திருக்காங்களா. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே விஜய் சார் தான் அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இப்போது சன் பிக்சர்ஸ் கூலி படத்துல நம்ம ரஜினி அவர்களுக்காக 260 கோடி சம்பளம் கொடுத்திருக்காங்களாம். நம்பர் 1 இடத்தை நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பெற்றுள்ளார் அப்படின்றதையுமே அதே போல நம்ம லோகேஷோடைய சம்பளமுமே இந்த படத்துல பல மடங்கு உயர்ந்திருக்கா. அதாவது கிட்டத்தட்ட 60 கோடி சம்பளம் லோகேஷ் அவர்களுக்கு பேசப்பட்டிருப்பதாகவும் சன் பிக்சர்ஸ் தரப்புல இருந்து ஒரு சில தகவல் எல்லாம் லீக் ஆகியிருக்கு. இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்மளுடைய மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.